வணக்கம், இது தமிழ் டயலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு எபிசோடு ஹோட்டல் டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ தனியாகவே போட்டிருந்தோம் ரொம்ப டீட்டெயிலாக. இங்கே திவாகர் சாண்ட்ரா இந்த பஞ்சாயத்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியாதவர்களுக்கு சொல்கிறோம். திவாகர் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தார். அதனால தான் சாண்ட்ரா கூட பேசும்போது திவாகர் எந்த இடத்துலையுமே நான் அந்த மாதிரி சொல்லலை, பேட் கேரக்டர்னு நான் அப்படின்லாம் சொல்லலை. ஏன் சொல்லன்னா அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். நமக்கு எபிசோடில் காட்டும்போது சேம் அப்படிங்கிற அந்த சேம் கேரக்டரை தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் திவாகர் சொல்லாததை சாண்ட்ரா சொல்கிறாங்க அப்படிங்கிறது தப்பு. தெரியாதவங்களுக்காக இது. தெரிஞ்சே சில தற்குறிகள் இது மாதிரி பரப்பிட்டு இருக்கானுங்க. திவாகர் சொல்லவே இல்லைன்னா அந்த தற்குறி அங்கே சொல்லியிருப்பார்ல நான் சொல்லவே இல்லைன்னு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தராதரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார்ல தனியாக. தராதரம்னா மேலே கீழே அப்படின்னு பார்க்குற அது ஒரு ஜாதி வெறி சிந்தனை தான். அது அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு இங்கே நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை, அதாவது நீ வா போ அப்படிங்கிற அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்லாம் இருக்குல்ல, அதை தான் நான் மீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது இருக்குல்ல. பொதுவாக இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நான் ஒரு அர்த்தம் சொல்கிறேன், நான் இப்படி தான் மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான பொதுவான வார்த்தையை எடுத்து பயன்படுத்துறது அது தப்பு. பேட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தப்பு. அதை கூட அவங்க பெருசாக மைண்ட் பண்ணல. அவங்க பாட்டுன்னு சிரிச்சுக்கிட்டு அமைதியாகவே இருந்துட்டாங்க அப்போ திவாகர் அப்போ பேசும்போது. ஆனால் மறுநாள் திவாகர்கிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல, இந்த ஆள் நிஜமாவே லூஸா இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த ஆர்வத்தில் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வாட்டர்மெலான் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறீங்க, நீங்கள் நடிகனாகணும்னு ஆசைப்படுறீங்க, பவர்ஃபுல்லாக ஏதாவது பவர் ஸ்டார் மாதிரி வச்சுக்கலாமே, எதுக்கு வாட்டர்மெலான் வச்சிருக்கிறீங்க, அது ரொம்ப கிரிஞ்சாக எனக்கு தெரியுது, உங்களுக்கு அப்படி தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த ஆள் தான் எதை அப்படி பேசினாலும் வேற மாதிரி கண்டென்ட்டாக திருப்பி பார்ப்பார்ல. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இங்கே அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு வர்றாரு. இவர் பேட் கேரக்டர்னு சொன்னது தான் இங்கே பெரிய கேஸு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா கிரிஞ்சுன்னு சொல்லிட்டீங்க, கிரிஞ்சு எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை தெரியுமா, என்ன அர்த்தம்ப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டால் தெரியாமல் முடிக்கிற. அப்படி இவருக்கு தெரியாதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் பிக் பாஸ் கிட்டே ஹேட்னா என்ன பாஸ் அப்படின்னு கேட்டவர் தானே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே தெரியல. சாண்ட்ரா கேட்டு பார்த்தாங்க, இவர் மழுப்புறாருன்னு தெரியுது, நீங்கள் இன்னொரு முறை இந்த கேரக்டர் பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நடுவில் பிரஜன் வந்திருக்க கூடாது, பிரஜன் உள்ளே வராரு. ஒரு கண்டஸ்டண்ட்டாக இன்னொரு கண்டஸ்டன்ட் பேசுறது வேற. இவங்க 2 பேருமே பேரா வந்ததுனால இவங்க தனியாக விளையாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வையில் தான் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது திவாகரும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது இப்படி இப்படின்ட்டு இருந்தாரா, அதனால அவர் கடுப்பாயிட்டாரு. கை நீட்டி பேசுகிறவெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கேரக்டரை பற்றி நான் இப்படி தாங்க சொன்னேன், அதாவது என்னை கிண்டல் பண்ணாங்கல்ல, அது பேட் கேரக்டரில் அப்படின்லாம் சொன்னதும் பார்த்தீங்கன்னா தெரியாதுன்னா ஏன் பேசுகிற, வெளியில் என்ன தெரியுமா, தெரியாது, அப்புறம் ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாண்ட்ராவே அனுப்பி விட்டாங்க. இங்கே பிரச்சனை விக்கல்ஸுக்கிட்ட சொல்லி கூட்டு போய் சொல்லிட்டாங்க, தனியாகவே டீல் பண்ணுறேன்னு வந்தாலும் பார்த்தீங்கன்னா கடைசியில் கேப்டன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரோரா சொன்னாங்க. அரோரா சொன்னது இங்கே போடல. அரோரா சொன்னது சிம்பிளாக சொன்னாங்க, ரொம்ப கரெக்டாகவும் இருந்தது. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாடுலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வியனாவை கூப்பிட்டாங்க சாட்சிக்கு. வியனா சொதப்பிட்டாங்க. அவங்க திவாகருக்கு ஆதரவாக தான் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திவ்யா அவங்க சாண்ட்ராக்கு ஆதரவாக ஸ்டாண்ட் எடுத்தாங்க. சிம்பிளாக சொன்னது பார்த்தீங்கன்னா அரோரா தான். அந்த வார்த்தையை போட்டிருக்கலாம் எபிசோட்லேயே அப்படின்னு நினைக்கிறேன், ஏன் போடலன்னு தெரில. அவங்க சொன்னது வாட்டர்மெலான் அப்படிங்கிற உங்கள் பேரை தான் அவங்க கிரிஞ்சா எனக்கு தோணுதுன்னு சொன்னாங்க. நீங்கள் அவங்க கேரக்டரே பேடுன்னு சொல்லிட்டீங்க, அது தப்பு, அதுக்காக சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது சாரிலாம் வேணாம், இனிமேல் அதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியாக அதை முடிச்சு விட்டாங்க. அடுத்து பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் இந்த திவாகர் இருக்கார்ல வாட்டர்மெலான், இந்த வர்ற வாரமும் பிஜேஎஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலான் ஜூஸ் போடணும். ஏன்னா எப்பவும் பார்த்தீங்கன்னா பேட் கேரக்டர்னு சொன்னது தப்பு, அதை சொல்லக்கூடாது. அது சொல்லிட்டு இவர் ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடாது, அந்த விளக்கத்தெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. இங்கே ஒரு விளக்கம்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாருக்குமான காமனான விளக்கம், அதுதான் பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் சொன்னார்ல, அந்த மாதிரி பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டு திவாகரை இங்கே நான் பொம்பளை பொறுக்கின்னு நான் அந்த மீனிங்கில் சொல்லுங்க. நான் சொன்னது நீங்கள் பொறுக்கி இங்கே பெண்களை கூப்பிட்டு ரீல்ஸ் பண்ணுறீங்கள, ரீல்ஸ் பண்ணுறதுக்காக பொறுக்குறீங்களே, நான் அப்படி மீன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பாரா திவாகர்? அந்த வார்த்தைக்குன்னு ஒன்று இருக்குமா அப்படின்னு வரல, அப்போ இந்த வார்த்தைக்கும் ஒன்று இருக்குமா, உனக்கு விஜிஎஸ் கிட்ட இருக்குமா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ அடுத்து ப்ராங்க்கு பார்த்தீங்கன்னா இது சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டில் ப்ராங்க் பண்ணுறது அப்படிங்கிறது. இங்கே எனக்கு இவங்களுக்கான சரியான பதிலடி விஜிஎஸ் ஒரு ப்ராங்க் பண்ணார்னா இவங்கள வச்சு அது கொஞ்சம் ஈக்குவல் பண்ண மாதிரி ஆகும்.
இல்லைனா வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் அந்த கோவம் அப்படியே வந்து இன்னும் பில்டப் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். கடைசியாக ப்ராங்க் முடிச்சுட்டு உள்ளே சொல்கிறாருல கம்ருதன், இங்கே வந்து டேய் இது ப்ராங்க்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை போட்டு அடிப்பாங்கடான்னு. நிச்சயமாக அடிப்பாங்கடா, நீங்கள் அடி வாங்கணும்டா அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா இவங்க டிஸ்கஸ் பண்ண மேட்ரு பாருங்க, எந்த மேட்ரை எடுத்துக்கிறாங்க. பார்வதி வந்து பிரஜன் சாண்ட்ரா உள்ளே வரும்போது சொல்கிறாங்க, ஒரு மேட்ரை சொல்கிறாங்க, இங்கே வந்து பார்வதி இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணதை. அது சொல்லும் போதே பார்வதி பிடிச்சிட்டு இதை பேசாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பார்வதியாக போய் உட்காந்து மறுநாள் வந்து இதை பேச வேணாம், சீக்கிரம் முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டே முடிக்க சொல்லிட்டாங்க திவ்யா. மறுபடியும் காலைல சொல்கிறாங்க, இப்போ திரும்பவும் சாண்ட்ரா சொல்கிறாங்க முடிச்சிடுங்க அப்படின்னு. வீட்டில எல்லாம் பார்த்தா நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டு மைண்டில் ப்ராசஸ் பண்ண இந்த பார்வதி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எபிசோடில் பார்க்கும்போதே ஒரு 5-6 இடத்துல சொல்லிட்டாங்க, இது பர்சனல் 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 பர்சனல், பேசாதீங்க பேசாதீங்க, வீட்டில் காட்டில் இதெல்லாம் பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்கன்னு திரும்ப திரும்ப பேசினா அது திரும்ப திரும்ப வெளியே பேசப்படும் சொல்லிட்டு பார்வதிக்கு தெரியும். ஆனாலும் இந்த மாதிரி ஃபேக் அலிகேஷன் வைக்கிறது ஒரு கேவலமான வேலை, கேவலமான சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் ஃபேக் அலிகேஷன் நம்ம சொல்கிறோம்னா, கம்ருதன் வந்து பார்வதி கிட்ட சொல்கிறா அப்படி நைட்டு, என் விரல் கூட உன் மேலே படலை, ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னா என் விரல் கூட படாது அப்படின்னு சொல்கிறா அப்படி. அப்போ பார்வதி அமைதியாக தான் இருக்கிறாங்க, வேற எந்த கண்டஸ்டண்ட்டும் அங்கே இல்லை. அப்படி ஒரு முறையும் கம்ருதன் இன்னொரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுறாரு, அங்கேயும் பார்வதி அமைதியாக இருக்கிறாங்க. அது நம்ம போகிற வர பிடிச்சி இடுகிறாங்க, பேசலாம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்படி எல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது இது ஃபேக் அலிகேஷன் தான் சொல்ல முடியும். அப்படி ஒன்றும் நடக்கலை, அவன் நடக்கலைன்றா, இவங்க அமைதியாக இருக்கிறாங்க. இவங்க முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, இப்போ அமைதியாக இருக்கிறாங்கன்னா இது ஃபேக் அலிகேஷன் தான். ஃபேக் அலிகேஷன் வைக்கிறது கேவலமான புத்தி. இந்த புத்திக்காகவே செமையா அவங்கள புழக்கணும். இதில் பாவம் இந்த பிராங்க்ல பெருசாக சிக்கினது இப்போதைக்கு சாண்ட்ரா தான். எனக்கு சாண்ட்ரா சிக்கினதை பார்க்கும்போது சீக்ரெட் டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடைசி வரையும் சொல்ல பிரஜன், அவங்க பார்த்து கதறன்னு கதறாங்க. எல்லாருமே அந்த பிராங்க் உண்மை நம்பிட்டாங்க. ஏன்னா அது உண்மையின் மேலே கட்டமைச்சாங்க. அதை இப்போ பிரஜன் சாண்ட்ரா இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி இந்த மாதிரி ஒரு அலிகேஷனை வச்சிருக்கிறாங்க திவாகர் கிட்ட பேசும்போது அப்படின்னு சொன்னாங்கல்ல, கம்ருதன் வந்து தப்பாக தொட்டதா. இப்போ அதன் அடிப்படையில் அதை பேஸ் பண்ணி ஒரு உண்மையின் அடிப்படையில் ஒரு பிராங்க் பண்ணதுனால அது எல்லாருமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க. இது ரிவீல் பண்ணும் போது தான் தெரியும் யாருக்கு கொட்டுன்னு. ஆனால் நான் சொல்கிறேன் ஷுவரா, இந்த 3 பேரில் ஒருத்தர் பலியாட ஆக போகிறாங்க. பிராங்க் பண்ணது ஒன்றா சேர்ந்துட்டாங்களா, இது பேக் ஃபயர் ஆச்சுன்னா நீ 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 அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுவாங்க. அப்போ ஒருத்தர் பலியாட ஆவாங்க, நிச்சயமாக ஆவாங்க. இதுதான் வரலாறு, இதுதான் ஃபியூச்சர்லேயும் நடக்கும், இதுதான் இப்பயும் நடக்க போகுது அப்படின்னு தான் சரியாக ஹேண்டில் பண்ணா விஜேஎஸ், அதுதான் நடக்க போகுது. ஸோ பார்ப்போம், அவர் வந்து ஒரு ப்ராங்க் பண்ணிட்டு இதை டைலூட் பண்ணி விடுறாரா இல்லை இதை அடுத்த லெவலுக்கு ட்ரிகர் பண்ணி விடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஜே பார்வதி பண்ணதெல்லாம் இருக்குல்ல, அடுத்தடுத்து செம்ம இரிட்டேட்டிங். ஒரு பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு திவாகர் கிட்ட மைக்கை போடுங்க அப்படின்னு. கேப்டனா இவங்க சொல்ல வேண்டியது இவங்க கடமை. இவங்க சொல்கிறாங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் போய் படுத்துட்டு இருக்காங்க. அங்கேருந்தே சொல்கிறாங்க திவாகரன்னா மைக்கை போடுங்கண்ணான்னு. சம்மந்தமே இல்லாமல் திவாகர் வாய் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாய், அதாவது திவாகருக்கு மட்டும் இல்லை, இவங்களை வந்து எது வேணால் பண்ண முடியுதுங்க, எது வேணால் பண்ண முடியும், எதை வேணால் இவங்க பண்ணுவாங்க. ஸ்டஃப்ஃபுல்லாக ஆள் தான் பார்வதி. ஆனால் அவங்களால ஒன்று பண்ண முடியாதுன்னா அந்த வாயை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அவங்களே நினச்சாலும் பண்ண முடியாது போல இருக்கு. ஏன்னா ஒரு ரியாக்ஷனே கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க வீக்கெண்டில் நம்ம பார்த்துருக்குறோம். அத்தனை முறை வந்து விஜேஎஸ் செருப்படி கொடுத்தாலும் திரும்ப திரும்ப அதை பண்ணிகிட்டே இருந்தவங்க இங்கே ஓவர் ஆயிடுச்சு திமிரு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வகையில் ட்ரிகர் ஆகிட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி, இப்போ வைல்ட் கார்டு போகிறதுக்கு முன்னாடி பார்வதி தான் பார்த்தீங்கன்னா மெயின் பிக்சராக இருந்தாங்க. அங்கே நெகட்டிவாக இருந்தாலும் இரிட்டேட் பண்ணாலும் வேறு வழி கிடையாது, ப்ரமோலே அவங்க தானே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வர முடியாது, ஏன்னா வந்து டம்மி ஆக்கிட்டாங்க. இப்போ இவங்க டீல் பண்ணும்போதெல்லாம் ஒரு கட்டத்தில் எரிச்சலாகவும் இருந்தது, என்ன திவ்யா வந்து விட்டு விலகுறாங்க. ஏன்னா எது பேசினாலும் நக்கலாக பேசிகிட்டு இருக்கிறது. இந்த வடிவேல் ஒரு படத்தில் பேசுவார, தொட்டு தான் பாரு, பண்ண செய்ய அப்படிய, நான் உங்ககிட்ட பேசலன்றாங்க, நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், நான் பிரச்சனைக்கு வரலன்னா வந்து தான் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறது. அப்புறம் இந்த பாடி லாங்குவேஜ் எங்களுக்கு தெரியும் எல்லாம் அப்படிங்கிறது. ஏமா பிக் பாஸ் சொன்னார் மைக்கை சரியாக போடுங்கன்னு, எங்களுக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னா பிக் பாஸ்க்கும் அதுதான் பதிலா? இப்போ அதான் இன்னொரு இடத்துல வந்து திவ்யா சொல்கிறாங்க, இங்கே கெஸ்ட்டுக்கிட்ட சொல்லும் போது இவங்க வந்து இருக்கிற கண்டஸ்டண்ட்டை மதிக்கிறது இல்லை, ரூல்ஸை மதிக்கிறது கிடையாது, பிக் பாஸை மதிக்கிறது கிடையாது, விஜய் சேதுபதியை மதிக்கிறது கிடையாது, மக்களை மதிக்கிறது கிடையாது, கண்ணா பின்னான்னு அப்படியே இருக்கிறது. ஒரு பக்கம் பார்க்கும்போது திவ்யா அவங்க பவரை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இதுதான் கரெக்டு, திவ்யா ஹேண்டில் பண்ணுறது இப்படி தான், லெஃப்டில் தான் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப பதில் சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஸ்பேஸும் கொடுத்துடக்கூடாது, பதிலே சொல்லாமையும் இருக்கக்கூடாது. அங்கங்கே பதில் சொல்லிட்டு அப்படியே விட்டுடணும்.
அதனால தான் பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகுது பாருங்க, திரும்ப திரும்ப நக்கலா பேசுறாங்க. இதே ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆண் கிட்டயோ ஒரு பெண் கிட்டயோ நடந்திருந்தா இதை என்னவா சொல்லியிருப்போம்? பூரிக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் ரவுடியா நீ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வேலையை தான் பார்வதி இங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணாலும் இவங்க வந்து அந்த ஸ்பேஸை உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து ஆல்ரெடி விக்கல்ஸ் விக்ரம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவை கூட்டிட்டு போயிட்டு சொல்லியிருப்பாரு, இங்க டீலக்ஸ்ல இருக்கவங்கலாம் வந்து ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் அதோடைய வேலையே. அதை வந்து கண்டென்ட்டாக பண்ணிட்டு இருக்கு, நீங்க சொல்றது எதுவும் செய்யக்கூடாதுங்கிறது தான் கண்டென்ட்டு. அதை நீங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்து இங்கே டிஸ்கஸ் பண்றீங்க, அடுத்து கத்துறீங்க, இது பண்றீங்க, அவங்க திரும்ப கத்துறாங்க, நீங்க கேங்கா இருக்கிறீங்க. அந்த கேங்கா இல்லாமல் அங்கே ஒரு 2 பேரா இருக்கிறதுனால, சின்ன கேங்கா இருக்கிறதுனால அங்கேயும் தப்பு இருக்கு, இங்கேயும் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டோம். இப்போ இவங்க அமைதியா போக போக மொத்தமா பார்வதி எக்ஸ்போஸ் ஆகுறாங்கல்ல. மைக்க மாட்டுங்க, இந்த டாஸ்க் படிக்கிறாங்க, மைக்க மாட்டுங்க திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு சரியா மாட்டுங்கன்னு பிக் பாஸ் சொல்றாரு. உடனே இவங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. மாற்றி மாற்றி ட்ரோல் பண்ணிக்கிறது வேற, கலாய்க்கிறது வேற, அந்த மாதிரி கலாய்ச்சி விட்டு போகலாம் அப்படி சொல்லும் போது சரி நீங்கள் இருங்க நாங்கள் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க, அதை பிடிச்சிட்டாங்க ஆக்ஷனை. அதை வந்து வந்துச்சா கோவம் வந்துச்சா பண்ணிட்டியா இது பண்ணிட்டியா நான் ட்ரிகர் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறது, வாயை பொத்துன்னு சொல்கிறா அப்படிங்கிறது, இந்த மாதிரி கிடக்கிற கேப்லாம் சம்மந்தமே இல்லைனாலும் வாலண்டியராக உள்ளே வருது. இதில் கனி வந்து அங்கே சொல்கிறாங்க கேப்டனுடைய வேலை தாங்க அது, எல்லாரும் மைக் மாட்டுங்க சரியா மாட்டுங்கன்னு சொல்கிறது அப்படின்னா, அது நான் உங்ககிட்ட பேசல, நான் திவாகர் கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், நான் உங்ககிட்ட தான் பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தா. சாண்ட்ரா ஒரு இடத்துல சொன்னாங்கல்ல, வெளியிலேருந்து பார்த்த விட பயங்கர கொடூரமாக இருக்குது அப்படின்னு. உண்மைதான், கொடூரமாக தான் இருக்குது பார்வதியின் இந்த முகம் அப்படின்னு தான் சொல்லணும். கொடூரமான ரேஞ்சுக்கு போயிட்டாங்க இவங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது அங்கங்கே பண்ணுறாங்களே. இப்போது அந்த ஏற்கனவே இருந்த அன்பு கேங்கோட மோதும் போது அங்கங்கே பரவாயில்ல, பாயிண்ட் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சோம். அவங்க சரியா இல்லை, டம்மியா இருந்தாங்க அன்பு கேங்ல. இப்போ வந்திருக்கிறவங்க கரெக்டா இருக்கிறதுனால இப்போ பார்வதி மொத்தமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க அடிக்கிறது பத்தாதுன்னு வர்ற கெஸ்ட்டும் போட்டு போலும் புழகிறாங்கல்ல, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போ கெஸ்ட்டு வர போறாங்க, எல்லாம் போய் நிற்கிறாங்க அங்கே வெல்கம் பண்ணுறதுக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதி, மேனேஜர் வந்து சொல்கிறாங்க திவ்யா போயிட்டு எல்லாத்தையும் ஒரு முறை செக் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி போகிறேன், ஒரு நிமிஷம் இதை போகிறேன் அதான் போகிறேன் இப்போ போகிறேன், பார்த்துட்டு வந்துட்டேனே, பண்ணிட்டு வந்துட்டேனே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், என்ன பேச்சு இது, அப்போ வந்து இதுவுமே பேச முடியாதரான்னு சொல்லிட்டு எனக்கு அங்கேயும் சரி ஏன் ஸ்ட்ராங்காக சொல்லலாம்ல, நீ அசிஸ்டன்ட் மேனேஜர்மா, மேனேஜர் சொன்னால் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்லன்னா, அப்படியெல்லாம் கூட ஸ்பேஸ் கொடுக்க வேணாம், கொடுத்தா இது பேசிக்கிட்டே இருக்கும், இது கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிளம்பிட்டாங்க போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணுறது கரெக்டு தான் ஒரு வகையில் கேரக்டராக பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் பார்வதியை டீல் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில் இப்படியே டீல் பண்ணாங்கன்னா பார்வதிக்கே நட்டுக்காண்டு நந்தினி கத்தினதை விட பயங்கரமாக டபுளாக கத்திட்டு என்னை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாலும் போவாங்க, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ கெஸ்ட்டாக பிரியங்கா, தீபக், மஞ்சரி வராங்க. நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மஞ்சரி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, தீபக் எப்படின்னு. பிரியங்கா வந்து ஊமை குத்துவாங்க, ப்ளஸ் அவங்க ஒரு ஆங்கரில் அப்படியே கொஞ்சம் நல்லா இருந்துட்டு வந்துடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. மஞ்சரி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அடிப்பாங்க, தீபக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், பட் பொலிட்டிக்கலி கரெக்டாகவும் அடிக்கிறது கரெக்டாகவும் நிற்கிறது மஞ்சரி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை பார்க்க முடியுது. தீபக்கை விட ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிட்டாங்க. பார்வதி வந்து உங்களுக்கு கை வலியா கால் வலியா என்ன பண்ண சொல்லுங்க அப்படின்னு போது அவர் மனசு வலிங்கிறாரு தீபக்கு. நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், ஏயா காது வலின்னு சொல்லியான்னு நினைக்கிறோம். கரெக்டாக அங்கே மஞ்சரி சொல்கிறாங்க காது வலின்னா அப்படின்னோடனே, காது வலின்னாலும் நாங்கள் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்களாம்மா பார்வதி. அப்படி சமாளிக்க பேச்சை குறைச்சிப்பீங்களா, சத்தத்தை குறைச்சிப்பீங்களான்னாங்களே, வேற லெவல் மஞ்சரி, இறங்கி அடிங்க மஞ்சரி, கமான் மஞ்சரி அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுச்சு. இப்போ பாரு, இவங்க பிரியங்கா வந்து அவங்க ஸ்டைலில் ஊமை குத்துவாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அதை தான் இங்கே பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு மேனேஜரை கூப்பிட்டு இப்போ சபரியை வந்து சிலையா நிப்பாட்டாங்கல்ல, கூல் சபரியை வந்து கல் சபரி ஆகிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செம்ம இரிட்டேஷனில் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். போகும்போதே வந்து கலாச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சபரியை வந்து மழை வருது உள்ளே வந்து நிற்க வைங்க அந்த ப்ராப்பர்ட்டியான்னு சொல்ல, அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி வந்து நிற்க, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேற யாருக்காவது இந்த ரோல் கொடுக்கணும்னா யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டேறதான் சொல்கிறாங்க. திவ்யா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, வேற யாருங்க, நான் மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க பார்வதிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது இல்லாமல் இவங்க வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சைலண்டாக இருங்க ஆடியன்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வேற லெவல் சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அங்கே சம்பவம் பண்ணாங்க, பார்வதியை பண்ணாங்க. பார்வதி வந்து பேச வரும்போது அங்கேயும் பார்வதி நோஸ் கட் பண்ணி அனுப்புனாங்க.
சும்மா போயிடுவாங்களா பார்வதி? அங்க போயிட்டு பிரியங்காவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க கமருதன் கிட்ட. கமருதனுக்கு தேவையில்லாத வேலை, ஏற்கனவே இந்த மாதிரி கேஸ் எழுதிருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் போனா 2 பேரையுமே தூக்கி வெளியே போட வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஒஸ்டா தான் போகும். திரும்பவும் இவங்க வந்து மஞ்சரி கிட்ட போய் கேட்க போறாங்க. வெளில எல்லாம் எப்படி போகுது இது அப்படின்லாம் கேட்க வர, யார் நீங்க அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம, இப்ப வந்து நீங்க கேட்பீங்க, நாங்க சொல்லுவோம், இங்க பேசுவோம், பேசுனதை பத்தி திரும்ப பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் பார்வதி கேம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா அங்க அடிச்சிட்டாங்க. எவ்வளவு அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் திருந்த மாட்டேங்குது ஜென்மம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் இங்க ஒரு பாட்டு வேற ஒன்று பாட சொன்னாரு தீபக், திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு பாட தெரியாது, லிரிக் தெரியாது அப்படின்றாங்க. இல்லைன்னா மட்டும் மற்ற லிரிக்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருமா? உடனே இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க பாருங்க கனியக்கா, மொத்த வன்மத்தையும் கொட்டுறண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாட குபு குபு குபுன்னு வயிறு எரிஞ்சிட்டு இருந்திருக்கும் பார்வதிக்கு அங்க நிஜமாவே. இதுல வந்து ஒரு டான்ஸ் ஒன்று பண்றேன்னு சொல்லிட்டு வேற, ஐயோ எனக்கு சீரியஸாக சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. இன்னொரு திவாகரம் இவங்க வந்து கமருதனை பார்த்து சொன்னாங்கல்ல ஒரு வீக்கெண்ட்ல, நீ இன்னொரு வாட்டர் மெலனாடா அப்படின்னு. அந்த மாதிரிதான் பார்வதியை பார்க்கும்போது நீங்க இன்னொரு திவாகரம்மா அப்படின்னு தான் கேட்கணும், இல்ல வாட்டர் மெலனம்மா அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா இவங்க ஞாபகம் இருக்குங்களா, துஷாருடைய கேப்டன்சில வந்து துஷார் வந்து அவங்க கிட்ட ஏதோ பேச வர, அப்ப கடுப்பாயிட்டு நீ வந்து 2nd ஸ்டாண்டர்ட் பையன் 3rd ஸ்டாண்டர்ட் பையன் ஏதோ சொல்லுவாங்க. இவர் வந்து உங்களுக்கு ஆட தெரியாம அவுட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா. உடனே வந்து ஆட தெரியாதா, இப்ப ஆடுறோம் படுறான்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆடுவாங்களா. சரி மார்க் பண்றதுக்கு ஆடுறாங்க ஒரு நக்கல் டான்ஸ் அப்படின்னு பார்த்தா, அதை தாங்க இங்க வந்து ஆடிட்டு பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏமா என்னம்மா அதே டான்ஸ் ஆட்டு பரதநாட்டியம்ன்றீங்க, இப்ப திரும்ப அதே டான்ஸ் ஆட்டு வேற ஒரு பேர் வச்சாலும் வைப்பாங்க போல இருக்கு. ஸோ செம்ம ட்ரோலிங் கண்டென்ட், அது பயங்கரமா ட்ரோல் பண்ணப்படும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ அடுத்து இதுல பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எஃப்ஜே பண்ணாப்படி, எஃப்ஜேவுடைய பர்ஃபார்மன்ஸ், பிரியங்கா சசிகுமார் சிரிப்பு அதை வச்சு ஒன்று பண்ணுது. அப்புறம் நான் எதிர்பார்க்காத வந்து சுபிக்ஷா அவங்க பண்ணுது, நிஜமாவும் நல்லா இருந்தது. சுபிக்ஷா பண்ணுது 2 நாள்ல அந்த பீட் பாக்ஸிங்கை கத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. அங்க அவங்களே பாராட்டினாங்க, 2 நாள்லையா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க நம்ம ஆடல் பாடல் ரம்யா வந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டெப் எல்லாம் போட, இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, நம்ம கொஞ்சமாக தான் காட்டியிருக்கிறாங்க. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவில் பார்வதி வெர்சஸ் பிரவீன் அப்படின்னு விட்டுது. நான் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு, இப்போ திவ்யா வந்து மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட பவரை காட்ட மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா, பார்வதியும் அதானே பண்றாங்க. ஒர்க்கரா இருக்கிறவர் ரூம் பாய், ரூம் சர்வீஸ் அவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல பார்வதியால. அவர் வந்து நான் என்ன பண்ண நீ சொல்லாதுன்னு சொல்ல, நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணாதீங்க, என்ன பேஸ்ட் அப்படியே போயிட்டா கடைசியா நீங்க ஜெயிச்சுட்டு தான் அர்த்தமா, அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொன்னார்ல. பரவாயில்லையா, ஹாலிவுட் டாக்டர் இந்த பாயிண்ட் எல்லாம் பிடிக்கிறாரு கரெக்டா அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. பார்வதியை யார் அடிச்சாலும் இப்ப நமக்கு பிடிக்குதுன்னு வச்சுங்களேன். இதுக்கு முன்னாடியாவது பார்வதி கிட்ட கொஞ்சமாவது நியாயம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இந்த ஃபேக் அலிகேஷன்ல சிக்கினாங்களோ, இதுக்கப்புறமா இவங்களுக்கு கிட்ட எந்த கொஞ்சமும் இந்த 1/4 இன்ச்சு கருணைன்னுவாங்களே, அந்த கருணையை கூட காட்ட போறது இல்லை. என்ன ஒஸ்ட்னா ஒஸ்ட் கொடூரமா மாறிட்டு இருக்கிறாங்க பார்வதி அப்படின்னு தான் சொல்லணும். என்ட்ரியில லைட்டா ஊம குத்தா குத்திருக்கிறாங்க. இன்னும் வந்து பண்றதுக்கு சம்பவங்கள்லாம் இருக்கு. என்ட்ரிலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த 3 பேருக்குள்ள வேற சிங்க் வேணும்ல. பிரியங்கா, தீபக், மஞ்சரிக்கும் தீபக்கும் சுத்தமா ஆகாது. இங்க பிரியங்கா அவங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்ண அந்த ஒரு இதுல பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் டாமினேட்டிங்கா தெரியணும் அப்படின்னு தான் ஒன்று பண்ணுவாங்கல்ல. இப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்கள குத்தி உருத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள குத்திக்கிட்டு சண்டை போடாம வந்தா சரி அப்படின்னு அந்த சைடும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அது நடக்கலாம், முடிஞ்ச வரை அது இல்லாம இவங்க கண்டஸ்டன்ட் கிடையாது, கண்டஸ்டன்ஸை ட்ரிகர் பண்ண போன கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு பண்ணாங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் கரெக்டாக வந்துருச்சுன்னா, டைமிங் கரெக்டாக வந்துருச்சுன்னா வச்சு செஞ்சிருவாங்க. சிறப்பாக வரலாம், வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இவங்களுக்குள்ள அந்த டைமிங் கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்கணும். நம்ம எதிர்பார்த்த கண்டஸ்டன்ஸ் வேற. இப்போ ஜாக்லின், முத்துக்குமரன் இவங்கள மாதிரி ஆட்கள் வந்திருந்தா கூட இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். தீபக், மஞ்சரி, ஜாக்லின், முத்துக்குமரன் போட்டிருந்தாவே இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்திருக்கும். சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். சூப்பராக அழகாக ட்ரிகர் பண்ணி விட்டுருப்பாங்க. ஏன் அந்த பக்கம் அவங்கள கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பார்ப்போம் ஃபியூச்சர்லேயாவது கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னைக்கு எபிசோடை பொறுத்தவரை குட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் சபரி எல்லாத்துக்கும் மேலே வெளில நிற்கிறாரு. பிக் பாஸ் வந்து இரவு முழுவதும் இது தொடரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் கொடுத்தாருல்ல. அப்படி என்னையா என் மேலே வந்தோம் உனக்கு, எனக்கு இந்த ரோலை கொடுத்து வச்சையா, பார்வதிக்குள்ளையா அதை கொடுத்துருக்கணும். ஆக்சுவலி விக்கல்ஸ் கிட்ட கேட்கும்போது அதானே சொல்றாரு, எல்லாருக்கும் இதே தான்,
இந்த ஒரு எண்ணம் தான் இருக்குது. யாரை அமைதியாக்கணும் அப்படின்னா பார்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நடுவில் அந்த வாட்டர் மெலனை கூப்பிட்டு வச்சு கொஞ்ச நேரம் கலாச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் விக்ரம் அவருக்கு வந்து விஜேஎஸும் சரி பிக் பாஸும் சரி பெரிய ஸ்டேஜ் கொடுக்குறாங்க. இந்த ஆள்னாவோ பெரிய என்டர்டெயின்மெண்ட் புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்ணும் தெரில. என்டர்டெயின்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு திவாகர் பண்ணுறதே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குடா. வினோத் திவாகர் சேர்ந்தா அது கூட நல்லா இருக்குதுடா. ஆனால் வந்து இந்த ஆள் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, அங்கே QC இருக்கும்போது அந்த ஜூஸ் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா புடவையை கட்டி கூட்டு போயிட்டு கோத்து விட்றேன், இந்த பொட்டி வச்ச மல்லிகை முட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கூட்டு போயிட்டு என்ன வேலையை பார்த்து விட்டாங்க. இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்கிறத பற்றி என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ, அப்போ ஒன்றுமே தெரில, பேசிக் கூட தெரில என்டர்டெயின்மெண்ட் பற்றி. ஆனால் இவர் வந்து இப்போது நம்ம திவாகர் வந்து நான் ஹீரோ மெட்டீரியலு, நான் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சிரிப்பு வருது இல்லை, அதே அளவு தான் இவரையும் பார்க்கணும் போல இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்னா சுத்தமாக தெரில, வரவும் இல்லை. இதில் வந்து நான் ஒரு நாள் ஹோஸ்ட்டாக வருவேன் வேற விட்டுருக்கு அப்படி வார்த்தை. அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதாவது பிக் பாஸ்க்கே ஹோஸ்ட்டாக வரணுமா இவர்? திவாகர் ஹீரோ வானா, திவாகர் ஹீரோ மெட்டீரியல்னா இவரும் ஹோஸ்ட்டாக வரலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் சபரியை வந்து பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு அமைதியாக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்குறத விட கண்டிப்பாக இரிட்டேட் ஆகும். சபரி மாதிரி ஒரு கேரக்டருக்கு இரிட்டேட் ஆனாலும் அதுக்குள்ளே ஏதாவது பண்ண முடியுமா? என்னடா பண்ண முடியும் அப்படின்றாங்கல்ல, பண்ணணும். இங்கே என்ன ரூல்னா வந்து ரூல் படி அப்படியே இருக்கணும்னு நான் சொல்லிடுறாங்க. அதை இம்ப்ரவைஸ் பண்ணி என்டர்டெயின் பண்ணால் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் லாஜிக் இங்கே கிடையாது. ஏதாவது அவராக க்ரியேட்டிவாக பண்ணார்னா நல்லது அவருக்கு. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது தான், இப்போ வியன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டு ஒரு டாஸ்கில் அன்பு கேங்க அடித்து அப்படி ஃபேமஸ் ஆகிட்டாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி சலையாக நிற்கும்போது சின்னதாக எதாவது பண்ணிட்டாருனோ அது ஹைலைட்டாக தெரியும், பெருசாக பாராட்டுக்கள் வர வாய்ப்பு இருக்குது. சபரி அதை பண்ணுவாரா அப்படிங்கிறது நமக்கு டவுட்டாக தான் இருக்குது. பண்ணால் அவருக்கு நல்லது. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.